ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து 12th காமர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மீடியத்துக்காக பார்க்க போகிறோம். சரியா, ஏற்கனவே நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். சரியா, சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். முக்கியமாக 5 மார்க்குக்கு 3 மார்க்கு அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ மேலாண்மை தத்துவம் அந்த லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலாண்மை என்றால் என்ன, மேலாண்மை கருவிகளை பட்டியலிடு, அதிகாரம் என்பதன் பொருள் தருக, மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. சரியா, டெய்லர் மேலாண்மை தத்துவங்கள் யாவை, நவீன மேலாண்மை கோட்பாடுகள் விவரி. நவீன மேலாண்மையின் கோட்பாடுகள் வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஓப்பன் கொஸ்டின். சரியா, அதெல்லாம் அதே மாதிரி மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திட்டமிடுதல் என்ன, வாட் இஸ் பிளானிங், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள் எடுத்துக்காட்டு கூறுக. சரியா, அதுக்கப்புறம் விதிவிலக்கு மேலாண்மையின் குறைபாடுகள், அதுக்கப்புறம் குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் கேட்கலாம், இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நிதி சந்தை, நிதி சந்தையில் வந்து உடனடி சந்தை என்ன, கடன் சந்தை என்ன, இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். நிதி சந்தையின் பங்கினை விரிவிக்கவும். சரியா, இதை பார்த்து நெக்ஸ்ட்டு மூலதன சந்தை. மூலதன சந்தையை பொறுத்த வரைக்கும் சந்தை, அதாவது மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக, இதை வந்து நம்ம கேட்கலாம். அதே மாதிரி அதாவது ஓடிசிஐ சிறு குறிப்பு வரைக, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கருவூல ரசீதுகள் பொது இயல்பியாவை, அதுக்கப்புறம் கருவூல சந்தையின் வகைகள் விவரி ஏதேனும் 3, பண சந்தையின் சிறப்புகள் யாவை ஏதேனும் 5 எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருங்க. எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பங்கு சந்தையின் தன்மைகளை விவரி, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடிக்கடி நமக்கு என்னாச்சு பார்த்தா எக்ஸாமில் கேட்குறாங்க. அதே மாதிரி 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செபி, அதாவது சிபி இருக்குது பார்த்தீங்களா, சிபியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதை சிபியின் பணிகள் கண்டிப்பாக கேட்கலாம், இல்லைனா சிபியின் அதிகாரங்கள். சரியா, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள், இதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குக, ஏதேனும் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் கேட்கலாம். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது அடைவு சோதனை குறித்து நீ அறிவது யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். நேர்காணல் என்ற என்ன, பல்வேறு வகையான சோதனைகள் சுருக்கமாக விளக்குக, இது கேட்கலாம். பணியாளர் பயிற்சி முறை, அதாவது பணி வழி பயிற்சி பற்றி நீ அறிவது என்ன, பயிற்சியின் பல்வேறு முறைகள் விவரி. சரி, இதெல்லாம் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தந்தை மற்றும் சந்தை இடுக்கையாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, வகைப்படுத்தப்பட்டதை பற்றி விவரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கொடுத்துருக்காங்க. இதான் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக 16th சாப்டரில் நவீன சந்தை எழுதுறி ஏதேனும் 2 முறைகள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நுகர்வோரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 9th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்களை விவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அதுக்கப்புறம் UVCA சரியா, விரிவாக்கம் தருக, 2 மார்க்கில் கூட கேட்கலாம். வியாபாரத்தின் பரந்த சூழ்நிலை பங்கு பற்றி விவரி, இந்த கொஸ்டின் நமக்கு கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதுபோல் LGPயின் சிறப்பு அம்சங்களை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, இது கேட்கலாம். புதிய பொருளாதார கொள்கை கிளைகள் எழுதுக. சரியா, இதையும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதுமானது. இது இல்லாமல் 1 வேர்ட்ஸை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.